கண்ணதாசன் உடல் நோய்வாய்ப்படுகிறார். அந்த உடல் அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு எம்ஜிஆர் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்கிறார். நோய்வாய்ப்பட்டு சென்ற அமெரிக்காவுக்கு சென்ற கண்ணதாசன் திரும்ப வரும்போது அன்னாரின் பூத உடல் தமிழக மண்ணுக்கு அமரத்துவமாக வரவேற்கப்படுகிறது. இப்போ எம்ஜிஆர் என்ன செய்கிறாரு, அன்றைய நடிகர் சங்க தலைவர் மேஜர் சுந்தரராஜனுக்கு ஃபோன் பண்ணி கண்ணதாசனின் உடல் நடிகர் சங்கத்திற்கு முன்னால் அமர்த்தப்பட்டு அனைவரது மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தப்பட்டு அங்கிருந்து ஊர்வலம் தொடங்க வேண்டும்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்ல மேஜர் சுந்தரராஜனும் நடிகர் சங்க தலைவர் எல்லாம் ஒத்துக்கிட்டு அதற்கான செட்டப் எல்லாம் நடக்குது. ஊர்வலத்திற்கு வண்டி தயாராக இருக்கிறது. முதலமைச்சர் எம்ஜிஆர் அங்கே வராரு. வந்து காரை விட்டு இறங்குறாரு. கண்ணதாசன் உடல் கிடத்தப்பட்ட அந்த ஊர்வல வண்டியை பார்க்கிறார், பீரங்கி வண்டி. எம்ஜிஆர் பார்த்து என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பீரங்கி வண்டி மேலே ஏறி இருக்காரு. ஏறி அமரத்துவம் பெற்று கிடக்கூடிய கண்ணதாசனுடைய அந்த உடலில் அந்த தலையை எம்ஜிஆர் தன் மடி மீது வைத்துக்கொண்டு ஒரு ஸ்டூல் கேட்டிருக்காரு. எல்லாரும் ஸ்டூல் எடுக்க ஓடிருக்காங்க. ஸ்டூலு தலையணை இந்த மாதிரி விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதை கொண்டு வந்து கண்ணதாசன் உடல் அந்த முகம் இப்படி இருக்கிறது என்றால் எம்ஜிஆர் செயல்படுவதற்கு முன்பு அந்த முகம் இப்படி இருக்கிறது. எங்கேயாவது பார்த்தாங்கன்னா தெரியாது. ஊர்வலம் போய்கிட்டு இருக்கும்போது நிறையா கேமரா கவரேஜ் பண்ணோம், அந்த கேமராவுக்கும் தெரியாது. நிறைய பேர் பார்வைக்கு கண்ணதாசனுடைய திருமுகம் தெரியாது. எம்ஜிஆர் மேலே ஏறி தன் மடியில் கிடத்தி அந்த ஸ்டூலு தலையணையெல்லாம் வாங்கி இதை செட்டப் பண்ணி அதுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டு பழையபடி கீழே வண்டி விட்டு குதித்து பல கோணத்திலிருந்து பார்த்துருக்கிறார். இப்போ தான் சரி. இப்போ யார் எங்கிருந்து பார்த்தாலும் கண்ணதாசனுடைய திருமுகம் தெரியும். யார் எங்கிருந்து கேமரா ஒளிப்பதிவு படம் பதிவு செய்தாலும் கண்ணதாசன் முகம் தெரியும். இப்போ ஊர்வலத்தை தொடரலாம்ட்டார். அதாவது நல்லது செய்ய எம்ஜிஆர் முடிவு பண்ணிட்டார்னா அதுக்கு தொடக்கமும் கிடையாது, அதற்கு முடிவும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லாதது யார்? இயற்கை அல்லது இறைவன். எம்ஜிஆர் நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது.